இந்தியாவிலேயே முதல் முறை சென்னையில் நடந்த தரமான சம்பவம். 3.2 கிலோமீட்டர் நீளமுள்ள தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை 4 வழி மேம்பால திட்டத்தின் முதல் இரும்பு பால பகுதியை வெற்றிகரமாக நிறுவியுள்ளன. பாலத்தின் ஒரு பகுதி வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை இடையே கட்டப்படும் உயர்மட்ட சாலை தமிழ்நாட்டின் மிகவும் செலவுமிக்க மேம்பால திட்டமாக உருவாகி வருகிறது. தற்போது 50% பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அண்ணா சாலையில் உருவாகும் இந்த உயர்மட்ட சாலை சென்னையின் போக்குவரத்து நெரிசலை கணிசமாக குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 3.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழி சாலையாக அமையும் இந்த மேம்பாலம் கீழே உள்ள மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பொறியியல் அதிசயமாக கருதப்படுகிறது. மெட்ரோ சுரங்கப்பாதையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் சிறப்பு திட்டமிடலுடன் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த இன்ஜினியரிங் அதிசயம் நிறைவுற்றதும் தேனாம்பேட்டைக்கும் சைதாப்பேட்டைக்கும் இடையே பயண நேரம் 10 நிமிடங்களாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அண்ணா சாலையில் உள்ள வாகனங்கள் நெரிசல்கள் காரணமாக நீண்ட நேரமாகும் இந்த பயணம் மேம்பாலம் திறக்கப்பட்ட பின்னர் மிக விரைவாக நிறைவடையும். அண்ணா சாலையில் உயர்மட்ட சாலை அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. எதிர்பார்த்ததை விட வேகமான முன்னேற்றத்தை காண முடிகிறது. காங்கிரீட் தூண்களுக்கு பதிலாக இரும்பு தூண்கள் பயன்படுத்துவதால் தூண்கள் எழுப்பும் பணி விரைவாக முடிவடைந்துள்ளன. இந்த திட்டத்தை மேலும் விரைந்து முடிக்க இது உதவுகிறது. மாநில அரசு நிர்வாக ஒப்புதல் அளித்த 2 மாதங்களுக்கு பிறகு மாநில நெடுஞ்சாலைகள் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பிரிவு சமீபத்தில் ஏலம் கோரியது. இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட மொத்த பட்ஜெட் 525 கோடி ஆகும். இது சராசரியாக 1 கிலோமீட்டருக்கு 164 கோடி ரூபாய் செலவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.